இன்னைக்கான பேச்சுலர் வாழ்க்கையில டே 131. இன்னைக்கு மாயவரம் வரைக்கும் போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையாக கிளம்பி போனோம். போகிற வழியில் காலஸ்னபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குமா, அந்த ஏரியாலாம் பார்க்கும்போது செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கெல்லாம் விவசாயம்லாம் வந்துட்டு அப்படியே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பெருஞ்சேரியில் கபடி மேட்ச் நடந்துச்சு. நம்ம தான் ஊருக்கு வந்தாலே ஏதாவது கபடி மேட்ச் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போமே, அதனால கபடி மேட்ச்சில் ஒரு அட்னஸை போட்டுறது சொல்லிட்டு போனோம். போகிற வழியில் பீஸ்ஃபுல்லான இடம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போனோம். கிரவுண்டுக்கு போகிற வழியில் மேட்டு மேட்ச் அங்கே வேறு சரின்னு சொல்லிட்டு காலையில் பேர்லாம் பதிவு பண்ணி என்ட்ரிலாம் பண்ணியிருந்தோமா. அதுக்கப்புறம் நமக்கு ஆப்பனோன் டீமு ஒன்று கூட வரல. இப்போலாம் டீமே வரமாட்டேங்குது, என்னன்னே தெரில. சரின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்பனோன் டீமு ஒரு 4 மணிக்கு மேலே வந்தது. அதுக்குள்ளே விளாட்லாமேன்னு சொல்லிட்டு ஜெர்சியெல்லாம் மாற்றிட்டு விளாண்டோம். இந்த ஜெர்சியை ஏன்டா போட்டோன்னே அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன். விளாண்டுருக்கே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோண்டிச்சு. ஏன்னா எங்கள் டீமில் 6 பேர் நல்லா தான் விளாண்டாங்க, என்ன ஒரு ஆளால். நான் ரொம்ப படுக்கையாளமாக விளாண்டு தூக்கடிச்சிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி காலையில் நடுவல்லூரில் மேட்ச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஜெர்சியெல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேயுமே போயிட்டு இறங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே நமக்கு ஒரு பக்கத்து ஒரு ரவுண்டு போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விளாண்டு அங்கேயுமே தோற்றுட்டோம். காதல் தோல்வியை கூட தாங்கிக்கலாம் போல், இந்த கபடி தோல்வியை தாங்கவே முடியல. நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு விளாண்டு அதையுமே அங்கேயும் தோற்றுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.